ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் ரூத்து புத்தகத்திற்குண்டான விவிலிய விளக்கங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த பகுதியின் தொடர்ச்சியை மீண்டும் இன்று தொடங்குவோம். வாருங்கள், உங்கள் சார்பாக தந்தைக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம் தந்தை. வணக்கம் ஃபாதர். வணக்கம். வணக்கம். ரூத் அந்த களத்துக்கு சென்று தம் மாமியார் சொல்லி தந்த அனைத்தையும் செய்தார். பாருங்க, 5வது வசனத்துல அவங்க சொல்றது, நீர் சொல்லி தந்த அனைத்தையும் செய்கிறேன். 6வது வசனத்துல என்ன பார்க்கிறோம்? சொல்லி தந்த அனைத்தையும் செய்தார். இது என்னன்னா விவிலியத்துல இன்னொரு சிறப்பு அம்சம், அதாவது கமாண்ட் அண்ட் கம்ப்ளைன்ஸ் என்று சொல்லுவார்கள். கட்டளை எப்படியோ அதே அளவுக்கு கீழ்ப்படிதல். இப்போ உதாரணத்துக்கு சக்கேயு மரத்து மேல இருக்கிறாரு, இயேசு அந்த இடத்துல இருக்கிறார். சக்கேயுவே விரைவாய் இறங்கி வா, கட்டளை. அவர் விரைவாய் இறங்கி வந்தார். அவர் விரைவாய் இறங்கி வந்தார். எப்படி கட்டளை கொடுக்கப்படுகின்றதோ அதே மாதிரி அங்கே செயல்பாடு, கீழ்ப்படிதல். அவர் மகிழ்ச்சியோடு விரைவாக இறங்கி வந்து இயேசுவை சந்திக்கிறார். இதுதான் கமாண்ட் அண்ட் கம்ப்ளைண்ட்ஸ். இது விவிலியத்திற்கே இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு சிறப்பு. இது 1 அரசராகவும் 17வது அதிகாரத்தில் மிக அழகாக நாம் பார்க்கலாம். இறைவாக்கினர் எலியா எப்படி கடவுளுடைய வார்த்தைக்கு அவர் கட்டளையிட்டவாறு அவர் செய்கிறார். நீ கோ டு ரிவர் கேரித், கேரித் என்கிற ஓடைக்கு நீ செல், அவர் உடனடியாக கேரித்துக்கு போவார். நீ இங்கிருந்து சாரிபாத்துக்கு போ, உடனடியாக சாரிபாத்துக்கு போவார். இப்படி அந்த கட்டளை எப்படியோ அந்த அளவுக்கு கொஞ்சமும் குன்றாமல் குறையாமல் கீழ்ப்படிதல் இருக்கின்றது. அந்த ஒரு நிலை தான் ரூத்தினுடைய செயல்பாட்டில் நம்ம பார்க்கிறோம். எப்படி நகோமி சொன்னார்களோ அதே மாதிரி ரூத்து இங்கே செயல்படுகிறார். எனவே சொல்லித்தந்த அனைத்தையும் செய்தார். எனவே தான் இந்த ஆசிரியர் அந்த அனைத்தையும் என்கிற இந்த பதத்தை மீண்டுமாக இங்கே 6வது வசனத்திலே உடனடியாக வாசகருடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறார். அது மிகவும் சிறப்பான ஒன்று. அடுத்தது போவாசனுடைய செயல்பாடுகளை இங்கே 2 வார்த்தைகளிலே சொல்லுகிறார். போவாசு உண்டு குடித்து மகிழ்ச்சியாயிருந்தார். அடுத்தது 7வது வசனம் வாசிங்க. பிறகு அவர் தானிய குவியல் ஒன்றின் அருகே சென்று உறங்குவதற்காக படுத்து கொண்டார். சிறிது நேரம் கழித்து ரூத்து ஓசையின்றி அங்கே சென்று அவர் கால்களை மூடியிருந்த போர்வையை விலக்கிவிட்டு படுத்து கொண்டார். ஓகே, நகோமி என்ன சொன்னார்களோ அதே மாதிரி தான் இவர்கள் சொல்கிறார்கள், செய்கிறார்கள். தானிய குவியல் ஒன்றின் அருகே சென்று உறங்குவதற்காக படுத்து கொண்டார். ஒரு எளிமையான ஒரு படுக்கை. இப்பெல்லாம் கூட நம்ம கிராமங்களில் நாம் பார்க்கலாம், வைக்கோல் புற்களை எல்லாம் எடுத்து போட்டு அதை படுத்துக்கொள்வது. ஏழைகள் எளியவர்கள் தெரு ஓரங்களில் நான் பார்க்கலாம், இந்த அட்டைகளை எல்லாம் எடுத்து கீழே போட்டுக்கொண்டு அதிலே படுத்துக்கொள்வது. ஒரு எளிமையான தொழிலாளி, அவரே கதிரடிக்கின்றார். எனவே அவர் அந்த பாலை நிலத்தில் கதிரடிக்கின்ற அந்த புற்களை எல்லாம், கோதுமை பயிர்களை, தாள்களை எல்லாம் எடுத்து வைத்து அவர் படுத்துக்கொள்கிறார். சிறிது நேரம் கழித்து ரூத் ஓசையின்றி அங்கே சென்று அவர் கால்களை மூடியிருந்த போர்வையை விலக்கிவிட்டு படுத்து கொண்டார். ஸோ மறுபடியும் அந்த பாதங்கள், கால்கள், போர்வை என்கிற அந்த 3மே மறுபடியும் இங்கே நமது கவனத்திற்கு இங்கே கொண்டு வரப்படுகின்றன. அதை பற்றி நான் இன்னும் சொல்லுகின்றேன். 8வது 9வது வசனத்துக்கு வருகின்ற பொழுது, ஏனென்றால் இந்த கார்மெண்ட்ஸ் இன்னும் சாமுவேல் புத்தகத்தோடு இணைத்து பார்க்கப்பட வேண்டிய ஒன்று. போர்வை ஒரு அடையாளம். அதை இன்னும் நான் அடுத்த வசனங்களில் வரும்போது நான் சொல்கிறேன். இப்போ பாருங்க, 8வது வசனத்தில் வாசிங்க. நள்ளிரவில் திடீரென்று போவாசு விழித்து கொண்டார். தலை உயர்த்தி பார்க்கையில் தம் காலருகில் ஒரு பெண் படுத்து கிடப்பதை கண்டு திடுக்கிட்டார். உடனே அவர், யார் நீ என்று கேட்க அவர்,
நான் தான் ஐயா ரூத்து உம்முடைய அடியாள், நீரே என்னை காப்பாற்றும் கடமையுள்ள என் முறை உறவினர், அந்த முறைப்படி என்னை உமது போர்வையால் மூடும் என்றார். ஓகே, நன்றி. இந்த இடத்துல கொஞ்சம் நாம் நேரம் எடுத்துக்கணும். ஏன்னா அவங்க இருவரும் ஒன்றாக இணைக்கப்பட போகிறார்கள். போவாசு தனது பொறுப்பை கடமையை நிறைவேற்ற போகிறார். அதுக்கெல்லாமே அடித்தளம் இங்கு இருக்கிறது. எனவே இதை பற்றி நாம் சற்று விரிவாகவே நாம் பார்க்க வேண்டும். இப்போ அவர்களுடைய சந்திப்பு நள்ளிரவு என்கிற மறுபடியும் ஒரு டெம்பரல் கான்செப்டை இந்த ஆசிரியர் கொண்டு வருகின்றார். நள்ளிரவு திடீரென்று போவாசு விழித்து கொண்டார் என்று அந்த ஒரு கனவிலிருந்து துள்ளி குதித்து முழிச்சுக்கிட்டேன், திடீர்னு நான் கனவு கண்டேன், முழிச்சுக்கிட்டேன், தூக்கம் களைஞ்சு போயிடுச்சு அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு தொழிலாளி இப்போ கதிர்களை எல்லாம் அடித்து விட்டு தூங்குகிறார். திடீரென்று அவர் தூக்கம் கலைகிறது. அவர் பார்க்கிற ஒரு காட்சி, தலை உயர்த்தி பார்க்கையில் தம் காலருகில், அவர் இருக்கிற இடம் தனது காலருகில். ஏற்கனவே நம்ம 2-3 குறிப்புகளில் பார்த்தோம். ரூத்து எப்போதுமே she identifies at the feet of Boaz. அவருடைய காலடிகள் தான் தனது பிரசன்னத்தை அவர் வெளிப்படுத்துகின்றார். எனவே இந்த இடத்திலும் அவர் இருக்கிற இடம் அவருடைய தம் காலருகில் ஒரு பெண் படுத்து கிடப்பதை கண்டு திடுக்கிட்டார். ஏன்னா அன்எக்ஸ்பெக்டட் இல்லைங்களா? அவர் எப்பயுமே எதிர்பார்த்திருக்க மாட்டார். ரூத்து வர்றது போகிறது தெரியும். ஆனால் நள்ளிரவில் அவர் இன்றைக்கு என்னுடைய களத்தில், என்னுடைய போரடிக்கின்ற இந்த களத்தில் இருப்பார் என்று எனக்கு தெரியாது. எனவே திடீரென்று அதுவும் நடு ஜாமோ ஒரு பெண் இருக்கிறார் என்பது ஒரு அதிர்ச்சியான ஒரு நிகழ்ச்சி தான். உடனே அவர் ஃபர்ஸ்ட் இம்மீடியட்டாக அவர் கேட்கிற கேள்வி பாருங்க. என்ன கேட்குறாரு? யார் நீ? யார் நீ? இது மிக முக்கியமான ஒன்று. யார் நீ என்று கேட்கிறார். இது 2வது முறையாக போவாசு ரூத்திடம் கேட்கிற கேள்வி. யார் நீ? முதல்ல 2வது அதிகாரத்தில் போவாசு பெத்லகேமிலிருந்து சற்று நேரத்தில் வயல்வெளிக்கு வந்தார். வந்த உடனே கண்காணியிடம் அவர் கேட்கிறார். என்ன கேட்கிறார் கண்காணியிடம்? யார் அந்த பெண்? 2:5 வாசிங்க. அவர் அறுவடையாளர்களின் கண்காணியிடம், இவள் யார் வீட்டு பெண்? இவள் யார் வீட்டு பெண்? யாருடைய உடைமை? யார் இவரை சொந்தமாக்கி வைத்திருக்கொண்டு இருப்பது? ஒரு வீட்டை போலவோ ஒரு நிலத்தை போலவோ யார் இவரை சொந்தம் கொண்டாடி இவருடைய மாஸ்டர் யார்? இவருடைய எஜமான் யார்? அப்படின்ற ஒரு தொனியில கேட்கப்படக்கூடிய கேள்வி. அந்த இடத்துல ரூத்துக்கு அடையாளம் கிடையாது, ஐடென்டிட்டி இல்லை, நேம் இல்லை. ஆனா இந்த இடத்துல கேட்கக்கூடிய கேள்வி முற்றிலும் வேறுபட்ட, மாறுபட்ட கேள்வி. என்ன கேள்வி? யார் நீ? யார் வீட்டு பெண் அல்ல, யார் நீ? ஹூ ஆர் யூ? ஹூஸ் கேர்ள் ஆர் ஹூஸ் உமன் ஷி இஸ் அப்படின்றதுக்கும் ஹூ ஆர் யூ என்பதற்கு வித்தியாசம் இருக்கிறது. யார் நீ அப்படின்னு சொன்னா, இந்த ரூத்தினுடைய உன்னுடைய பெயர் என்ன? பெயர் நமது அடையாளம். எனவே இந்த இடத்துல போவாசு ரூத்துக்கு அடையாளத்தை கேட்கின்றார். ஏறக்குறைய ரூத்துக்கு ஒரு வாழ்வு கொடுத்து அவருக்கு அடையாளத்தை கொடுக்க போகக்கூடிய நபர் இவர்தான். எனவே அவர் கேட்கக்கூடிய கேள்வி, யார் நீ? வாட் இஸ் யுவர் ஐடென்டிட்டி என்ற ஒரு கேள்வி. யார் நீ? உடனே அவர் சொல்றாரு, நான் தான் ஐயா ரூத்து. இப்ப பேர் சொல்றாங்க இந்த அம்மா. முதல் முறையாக இந்த 3வது அதிகாரத்தில் நான் தான் ஐயா ரூத். 2வது அதிகாரத்தில் அந்த கண்காணி இவர் தான் நகோமியோடு மோவாபிலிருந்து திரும்பி வந்த மோவாபிய பெண் என்று சொல்லுகிறார். அங்கே பேரெல்லாம் சொல்லவே இல்லை. ஆனால் இந்த இடத்துல ரூத்து தனது பெயரை சொல்லுகிறார். நான் தான் ஐயா ரூத்து, உம்முடைய அடியாள். நான் மோவாபிய பெண் என்று சொல்லவில்லை, உம்முடைய அடியாள், உம்முடைய சர்வெண்ட், பணியால். ஏன்னா அவர் அவருடைய பாதத்தில் இருக்கின்றார், காலடியில் இருக்கின்றார். அது மட்டும் இல்ல, நீரே என்னை காப்பாற்றும் கடமையுள்ள என் முறை உறவினர், அந்த முறைப்படி என்னை உமது போர்வையால் மூடும் என்றார். இது ரூத்து எப்படி அனைத்தையும் முறையாக அணுகுகிறார்கள் என்ற அவருடைய அந்த குணநலன், மேன்மை, அந்தஸ்தை மிகவும் உயர்த்தி காட்டுகிறது.
2வது அதிகாரத்தில் நாம் பார்த்தோம், அவர் தன்னந்தனியாக கால் போன போக்கில் ஏதோ ஒரு வயல்வெளி இருக்குது, போய் இங்கே ஆட்கள் எல்லாம் வேலை செய்கிறாருங்க, அங்கே போய் நாம்ளும் வந்து கதிர்களை பொறுக்கிக் கொள்ளலாம் என்று அவர் தானாக முயற்சி எடுத்து போய் முடிவெடுத்து போய் பொறுக்கவில்லை. மாறாக அங்கே சரியான அணுகுமுறை, யாரிடத்தில் செல்லுவது, யாரிடத்திலே அனுமதி கேட்பது. அந்த கண்காணிப்பாளர் சொல்கிறார், என்னிடம் அனுமதி பெற்று. அதே மாதிரி இங்க இவர் சொல்லுகிறார், உம்மை பற்றி எனக்கு தெரியும். ஏன்னா போவாஸ் வந்து நகோமி போவாஸை பற்றி ரூத்திடம் சொல்லுகிறார், அவரது நமது உறவினர், எலிமெலேக்கின் முறைப்படி நமது உறவினர், நம்மை காப்பாற்றும் கடமையும் பொறுப்பும் அவருக்கு இருக்கிறது என்ற தகவலை தெளிவாக நகோமி ரூத்திடம் சொல்லியிருக்கிறார்கள். எனவே இவர் உறுதியாக பேசுகிறார், என்னை காப்பாற்றும் கடமையுள்ள, என் மனைவியாக ஏற்றுக்கொள்ளன்றதில்லை, என்னை காப்பாற்றும். அப்ப இவர் தேடுவது ஒரு பாதுகாப்பு, ஒரு அடையாளம், ஒரு அரவணைப்பு, சிறகு நிழலிலே தனக்கு ஒரு பாதுகாப்பு இருக்க வேண்டும் என்கிற ஒரு மனநிலையை இங்கே வெளிப்படுத்தப்படுகிறது. நீரே என்னை காப்பாற்றும் கடமையுள்ள என் முறை உறவினர், அந்த முறைப்படி, வேற எந்த முறைப்படியும் அல்ல, அந்த முறைப்படி என்னை உமது போர்வையால் மூடும் என்றார். இங்கே மீண்டும் பாருங்களேன், சில சமயத்தில் இந்த வசனங்களை வாசிக்கின்ற பொழுது ஒரு சிலர் தவறான அர்த்தங்களை சொல்லிவிடுகிறார்கள், ஒரு வசீகர தன்மை உள்ள அர்த்தங்களை சொல்லிவிடுகிறார்கள். இவர் சொல்லுகிற இந்த வார்த்தை, உமது போர்வையால் என்னை மூடிக்கொள்ளும். அப்படி என்றால் உமது சிறகுகளின் அந்த அரவணைப்பிலே எனக்கு பாதுகாப்பு கொடு. அந்த பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய அந்த கடமையும் பொறுப்பும் உங்களுக்கு இருக்கிறது, அதன்படி நான் அதை கேட்கிறேன். எவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு அணுகுமுறை. வேற எதுவும் நான் தப்பாவோ அல்லது எனக்கு விஞ்சியதையோ நான் கேட்கவில்லை. எனக்கு உரியது, உங்களுக்கு அந்த கடமையும் தார்மீக பொறுப்பும் இருக்கிறது, அதன்படி எனக்கு அடைக்கலம் கொடுங்கள், பாதுகாப்பு கொடுங்கள், அந்த போர்வையினால் எனக்கு பாதுகாப்பு கொடுங்கள். அதுதான் 2வது அதிகாரம் அந்த 12வது வசனத்துல நாம் பார்க்கக்கூடியது. இஸ்ராயலின் கடவுளான ஆண்டவருடைய ரெக்கைகளின் அரவணைப்பை நீ தேடி வந்திருக்கிறாய். நான் தேடி அலைந்து கொண்டிருக்கிறேன். எனக்கென்று ஒரு பாதுகாப்பு, எனக்கென்று ஒரு இல்லிடம், எனக்கென்று ஒரு குடும்ப நீட்சி என்று சொல்லி அவர் கேட்கிற ஒரு அருமையான அர்த்தம் நிறைந்த ஒரு வேண்டுகோள், விண்ணப்பம். ஓகே, என்னை உமது போர்வையால் மூடும் என்றார். நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த கார்மெண்ட், போர்வை என்பதற்கு அடையாளங்கள், வேற விவிலிய மேற்குறிப்புகள் இருக்கிறது. குறிப்பாக 1 சாமுவேல் 18:4 எடுத்து வாசிங்க. 1 சாமுவேல் 18:4. யோனத்தான் தாம் அணிந்திருந்த மேலங்கியை கழற்றி தாவீதுக்கு கொடுத்தார். அத்துடன் தம் அங்கி, வாள், வில், கச்சை ஆகியவற்றையும் கொடுத்தார். நம்ம ஏற்கனவே ரூத் 1வது அதிகாரம் 16வது 17வது வசனத்தில் நகோமிக்கும் ரூத்துக்கும் இருக்கிற நட்பின் ஆழத்தை பற்றி, யோனத்தான் தாவீதனுடைய நட்பின் ஆழத்தை ஒப்பிட்டு நாம் பார்த்தோம். அந்த நட்பினுடைய வெளிப்பாடு எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சொன்னால், யோனத்தான் தான் அணிந்திருந்த ஆடையை கழற்றி கொடுக்கின்றார். இது நட்பினுடைய வெளிப்பாடு. ஒரு இளவரசன் ஒரு ஆட்டு இடையனாக இருக்கிற ஒரு ஷெப்பர்ட் பாய் டேவிட்டை அன்பு செய்கிறார். அவருடைய உள்ளம் ஒன்றித்திருந்திருந்தது என்று சொல்லி நாம் பார்த்தோம். எனவே இந்த ஆடை அன்பினுடைய வெளிப்பாடாக இருக்கின்றது. அதை ஒட்டி இன்னொரு குறிப்பை நாம் பார்ப்பது நல்லது. 1 அரசராகமும் 11வது அதிகாரம் 29-30 எடுத்து வாசிங்க. ஒரு நாள் ரெகோபோவாம் எருசலேமில் இருந்து வெளியே போன போது சீலோவை சார்ந்த அக்கியா என்ற இறைவாக்கினர் அவனை வழியில் கண்டார். அவர் புது சால்வை ஒன்றை அணிந்திருந்தார். இருவரும் வயல்வெளியே தனித்திருந்தனர். அப்பொழுது அக்கியா தாம் போர்த்தியிருந்த புது சால்வையை எடுத்து அதை 12 துண்டுகளாய் கிழித்தார். பிறகு அவர் ரெகோபோவாமை நோக்கி பின்வருமாறு கூறினார், இவற்றில் 10 துண்டுகளை உனக்கென எடுத்துக்கொள், ஏனெனில் இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு இவ்வாறு கூறுகிறார். இதுல என்னன்னா, இறைவாக்கினர் அகியா புது சால்வை அணிந்திருக்கிறார். ரெகோபோவாம் அவர் அரசர், அவருக்கு ஒரு அடையாள செயலை செய்து காட்டுகிறார். இந்த புது ஷாலை எடுத்து அப்படியே கிழிக்கிறார்.
துண்டு துண்டாக கிழித்து அது 10 துண்டுகளை நான் உன்னிடத்தில் கொடுக்குறேன், 2 துண்டுகளை எடுத்து விடுவேன் என்று சொல்லி அந்த இஸ்ராயலுடைய ஒருங்கிணைந்த பேரரசு அது பிரிக்கப்பட போகிறது, சிதைக்கப்பட போகிறது என்பதனுடைய அடையாளம். இப்படி இந்த கார்மெண்ட்ஸ், உடுப்புகள் ஒரு அடையாள சின்னங்களாக இருக்கின்றன. நட்பின் அடையாளமாக இருக்கிறது. ஒருங்கிணைந்த பேரரசு எப்படி துண்டு துண்டாக சிதறி போகிறது, இப்படியெல்லாம் இருக்கிற அடையாளங்களில் இதில் ஒன்று அரவணைப்பு, பாதுகாப்பு, இறகின் நிழல். ஏன்னால் இந்த ரூத்து அந்நிய நாட்டிலிருந்து இஸ்ராயலின் வாழும் ஆண்டவருடைய இறகின் அரவணைப்பை தேடி வந்திருக்கிறார்கள். எனவே அந்த அரவணைப்பு, தேடுதல், பாதுகாப்பு போவாஸ் என்கிற இந்த வலிமைமிகு இந்த மனிதரின் வழியாக கடவுள் இந்த பெண்மணிக்கு கொடுக்க போகிறார். எனவேதான் மீண்டும் மீண்டும் அவருடைய கால்கள், பாதச்சுவடு, போர்வையால் என்னை மூடிக்கொள்ளும் என்றெல்லாம் அந்த ஒரு குறிப்பு தொடர்ந்து முன்னெடுத்து செல்லப்படுகிறது. எனவே இதில் வேற எந்த விதமான சிந்தனைக்கும், ஒரு மேம்போக்கான சிந்தனைக்கு, வசீகர நிலைக்கு இதில் சிந்திப்பதற்கு இடமே கிடையாது. அனைத்தும் சரியான பாதையில், சரியான திசையை நோக்கி மிகவும் நன்றாக ஒரு முதிர்ச்சி நிலையோடு, அணுகுதலோடு செல்லுகிறது என்பது நாம் வாசகராகி நாம் நமது கவனத்திலே கொள்ள வேண்டும். ஏனென்றால் ரூத்தினுடைய அணுகுமுறை ஒவ்வொன்றும் மிகவும் மேன்மைக்குரியதாகவும் சிறப்பானதாகவும் இருக்கின்றது. எனவே அந்த ஒரு இதில் தான் இந்த அம்மா கடைசியாக வேண்டுதலை வைக்கிறார்கள். எனவே 6வது வசனத்திலிருந்து ஏறக்குறைய 8வது வசனம் வரைக்கும் இந்த ரூத்தினுடைய செயல்பாட்டை நான் பார்க்கிறோம். இப்போ இந்த ரூத்தினுடைய இந்த வேண்டுதல், விண்ணப்பம், இத்தனை முயற்சிகளுக்கு எப்படி போவாசு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாரு அப்படின்றத பார்க்கலாம். 9வது வசனம் வாசிங்க. அதற்கு அவர், என் மகளே, ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்குவாராக. நீ இதுவரை காட்டிய குடும்ப பற்றை விட இப்பொழுது காட்டும் குடும்ப பற்றை மேலானது என்பேன். ஓகே, இது பாருங்க, இன்னொரு அருமையான ஒரு கருத்தை நமக்கு காட்டுகின்றது இந்த வசனம். 9வது வசனம் நாம் ஏற்கனவே நாம் பார்த்தோம். போவாஸ் முதல் முறையாக ரூத்தை எப்படி அழைக்கிறார் என்று சொல்லி நாம் பார்த்தோம். 2வது அதிகாரம் 8வது வசனம் வாசிங்க. போவாசு ரூத்தை நோக்கி பெண்ணே, பெண்ணே என்று அழைக்கின்றார். அதே மாதிரி ரூத்தும் போவாசை 13வது வசனத்தில் எப்படி அழைக்கிறார்? 2:13 பாருங்க. அதற்கு ரூத்து, ஐயா. பெண்ணே, ஐயா. இந்த 2 வார்த்தைகளும் மதிப்புமிக்க சொற்கள் தான். ஆனால் அவர்களுக்கு இடையே இருக்கிற ஒரு மதிப்பு மிகுந்த ஒரு இடைவெளி, இன்னும் ஒரு ஐக்கியம், பிரிக்க முடியாத ஒரு தோழமை, நட்புறவு, இன்டிமெசி என்று ஆங்கிலத்தில் சொல்லுவோம் இல்லைங்களா, அது ஏற்படவில்லை. ஆனால் இந்த இடத்துல பாருங்க, மகளே என்று அழைக்கின்றார். பெண்ணே என்று அழைத்தவர் 2வது அதிகாரத்தில் இப்பொழுது மகளே என்று அழைக்கின்றார். அந்த அளவுக்கு இவர்கள் நெருங்கி விட்டார்கள். இங்கே 2 இதயங்கள் ஒன்றாக இணைக்கப்பட போகின்றன என்பதனுடைய முன்னோட்டமாக இந்த போவாசனுடைய வார்த்தை மிக அழகாக சொல்லுகின்றது, என் மகளே. ஆக இங்க நாம் பார்க்கக்கூடியது, நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி, போவாசனுடைய அணுகுமுறையும் சரி, ரூத்தினுடைய அணுகுமுறையும் சரி, இருவருமே இளைஞர்கள் தான். இவர்களுக்கிடையே இருக்கின்ற அந்த நல்ல தாராள முதிர்ச்சி நிலை அணுகுமுறை, இதில் வேற தவறான எதிர்மறை சிந்தனைக்கோ ஒரு வசீகர சிந்தனைக்கோ இடமே கிடையாது. மகளே என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் அந்த ரூத்தை எப்படி இவர் பார்க்கிறார் என்பது நமது கவனத்திற்கு உரியது. ரூத்து, ஐயா, உம்முடைய பணியால், அடியால், உமது போர்வையால் என்னை மூடிக்கொள்ளும் என்று தஞ்சம் தேடுகிற ஒரு தேடுதல், தாகம், இப்படி இவர்களுடைய மனநிலையை ஆசிரியர் ஒரு நேர்மையாளருடைய மனநிலையை இந்த இறை வார்த்தைகள் நமக்கு சுட்டி காட்டுகின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். எனவே என் மகளே, அடுத்ததாக அவர் சொல்லுகிற வார்த்தை, ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்குவாராக. ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்குவாராக. 2:20 நாம் பார்க்கிறோம். 2:20 நாம் நகோமினுடைய ஆசி மொழி, அதாவது வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் என்றும் பேரன்பு காட்டும் ஆண்டவர் அவருக்கு ஆசி வழங்குவாராக. நவோமி போவாசுக்கு ஆசி வழங்குகிறார்.
எப்படி ஆசி வழங்குகிறார்? வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் பேரன்பு காட்டுகிற இறைவன் அவரை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது அதே அளவுக்கு ஆசீர்வாதம், ஆசி மொழியானது போவாஸ் ரூத்துக்கு கொடுக்கின்றார். எப்படி? ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்குவாராக. ஆண்டவர் உமக்கு ஆசி வழங்குவாராக. ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்குவாராக. நீ இதுவரை காட்டிய குடும்ப பற்றை விட இப்போது காட்டும் குடும்ப பற்றே மேலானது என்பேன். ஏன்? இதுவரைக்கும் மாமியார் அவருக்கு இவருடைய துணை இருப்பு, ஆதரவு, அவருக்காக வயல்வெளியில் சென்று தானிய கதிர்களை தேடி தானிய மணிகளை எல்லாம் பொறுக்கி எடுத்துக்கொண்டு உணவு தயாரித்து பக்கத்தில் இருந்து ஆறுதல் கூறி இப்படியான ஒரு பரிவு, பாசம், கருணையை நாம் பார்க்கணும். இப்போ இவர் எடுக்கிற முயற்சியானது குடும்ப நீட்சிக்கானது. ஏனென்றால் எலிமெலேக்கினுடைய குடும்பம் அப்படியே இறந்து விட்டது. ஆண் வாரிசு தொடர்ச்சி இல்லை. குடும்பம் அப்படியே தடைபட்டு அப்படியே நிற்கிறது. இந்த குடும்பத்தை அப்படியே விட்டுவிட முடியாது. அப்படியே விட்டுவிட்டால் அது கடவுளுடைய சாபமாக கருதப்படும். எனவே இந்த சாபத்திலிருந்து மீட்டெடுக்க வேண்டும். அந்த குடும்பம் நிலைத்து தொடர்ந்து வாழ வேண்டும் என்பதற்காக இவர் எடுக்கிற இரண்டாம் கட்ட முயற்சி. எனவேதான் போவாஸ் சொல்லுகிறார், இதுவரை காட்டிய குடும்ப பற்றை விட இப்போது காட்டும் குடும்ப பற்றே மேலானது என்பேன். ஏனென்றால் இந்த குடும்பம் நீட்சிக்கான ஒரு முயற்சி, இது ரூத் எடுக்கிற முயற்சி. எனவே தான் இதை போவாஸ் மனமாற உளமாற தாராளமாக அவர் பாராட்டுகிறார். இதுவரைக்கும் நீங்கள் காட்டின அத்தனை கருணைமிகு நிகழ்ச்சிகள், மனநிலைகள், பண்பு எல்லாத்தையும் எனக்கு தெரியும், பாராட்டுகிறேன். இப்பொழுது நீ காட்டுவது தஞ்சம் தேடுவது, அடைக்கலம் தேடுவது, என்னை காப்பாற்றும் முறை, கடமை உனக்கு இருக்கிறது என்று சொல்லி கேட்பது மிகவும் சிறப்பானது என்று அவர் பாராட்டுகின்றார். எனவே இந்த பாராட்டுகிற இந்த குணம், செயல், அவருக்கு அரவணைப்பு தொடக்கத்திலிருந்து கொடுப்பது எல்லாம் ஒரு நல்ல ஒரு இளைஞருக்குரிய ஒரு பண்பு. எப்படி ஒரு இளம் பெண்ணை கண்ணோக்க வேண்டும், எப்படி அவருக்கு உதவி செய்ய வேண்டும், பக்கத்திலிருந்து ஆதரவு காட்ட வேண்டும் என்பதற்கெல்லாம் இன்றைய இளைஞர்களுக்கு இந்த போவாஸ் என்கிற இந்த இளைஞர் நல்ல ஒரு சிறந்த முன்மாதிரியாக இருக்கின்றார். இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் ரூத்து புத்தகத்தின் இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் பார்ப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. எப்படி இருக்க போகுது? சந்தோஷமா இருக்குமா? எப்படி வாழ்வார்கள்? அது உண்மைதான், அது ஒன்று. அதே பிரதானமாக வைத்து தேடுகிற குடும்பங்கள் எத்தனை இருக்கின்றன. எனவே இந்த இடத்துல ரூத்தினுடைய இந்த எதிர்பார்ப்பு இன்றைக்கு இருக்கக்கூடிய நம்முடைய பெற்றோர்களுக்கும் இளைஞர்களுக்கும் நல்ல ஒரு சிறந்த பாடமாக அமைகின்றது. தொடக்க காலத்தில் இஸ்ராயல் மக்களிடத்திலே உயிர்ப்பு, மறுவாழ்வு என்பதை பற்றிய சிந்தனைகள் எல்லாம் இல்லை. இதெல்லாம் ஏறக்குறைய கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக 9வது 10வது நூற்றாண்டில் நடக்கிற நிகழ்வுகளை பற்றி நாம் பார்க்கிறோம். எனவே அந்த காலத்தில் அந்த இஸ்ராயல் மக்களுக்கு உயிர்ப்பை பற்றியோ மறுவாழ்வு பற்றியோ அப்படி தெளிவான சிந்தனைகள் இல்லை.